ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு தூணா ஃபிஷ்டின் சலாட் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்றத. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்கன் கஸ்ட் எடுத்திருக்கேன். இது நம்ம ஊரில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான், கோவா மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவிட்டு அப்படியே சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக அரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் எடுத்து அப்படியே கழுவி எடுத்துருக்கிறேன். தக்காளி பழத்தை என்ன செய்வோம், ரொம்ப சின்னதாக வெட்டிக்கிறோம். சலாத்தாவுக்கு வித்தியாசமாக சில இடத்துல பெருசாக தான் போடுவாங்க. நம்ம சின்னதாக வெட்டிக்கிறோம். சின்னதாக வெட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன், அகலம் பெருசாக இல்லாமல். பார்த்திங்கன்னா தெரியும், 2 தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொக்கோலி சீட் எடுத்து நான் முளைக்க வச்சு, நம்ம பயிரை முளைக்க வைப்போமே அந்த மாதிரி முளைக்க வச்சு முளைப்பாளி கட்டி அதை எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரொக்கோலி சீட்டை முளைக்க வச்சதை. இது மற்றது ரொம்ப உடம்புக்கும் நல்லது, விட்டமின் உள்ளது. இது கிடைக்கிறதுக்கு அபூர்வம். நான் எடுத்து வித்தியாசமாக சலாத்துக்கு போடுறதுக்குன்னு எடுத்து முளைக்க வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தேசிக்காய் எடுத்து வெட்டி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். நமக்கு எந்தளவுக்கு டேஸ்ட் தேவையோ, சில லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சாமானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தூணா ஃபிஷ்டின் பார்த்திங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் இந்த உடஞ்ச மாதிரி உள்ள ஃபிஷ்டின் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ப்ரொக்கோலி முளைப்பாளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அமெரிக்கன் கஸ்ட். தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன். நானா லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா தெரியும், ஒலிவ் ஆயில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இப்போ எப்படி செய்கிறதுன்றத. எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். தக்காளி, நனா, ப்ரொக்கோலி சீட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே அதுக்கு மேலே ஒலிவ் ஆயிலையும் எடுத்து விட்டு, உங்களுக்கு தேவையான அளவு ஒலிவ் ஆயில் விட்டுக்கிறேங்க. சில கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு சாப்பிடுவாங்க, நான் கணக்காக விட்ருக்கேன். அதே மாதிரி லெமன் ஜூஸும் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து விட்டுக்கிறேங்க. அப்படியே உப்பும் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிறேங்க. அதோடு அப்படியே உடச்சி வச்சுருக்க தூணாவையும் ஃபிஷ்டினையும் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கொட்டி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் எல்லா இடத்துல நல்லா சார்ந்து அப்படியே சும்மா சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ பார்த்து தெரியும், சும்மா அருமையாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அருமையாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத. ஓகே, பாய்.